நீங்கள் வீட்டில் மட்டன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு குக்கரில் மட்டன் சேர்த்துட்டு தண்ணி உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதும் தண்ணி தனியாக மட்டன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுக்காக்கு டேஸ்ட்டே சின்ன வெங்காயம். எவ்வளோ மட்டன் எடுக்கிறோமோ அதே அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைகுறையாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதும் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் இஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்து மட்டன் கலர் கொஞ்சம் மாறி இருக்கும்போது இதில் 7 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. கருகப்பில் மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.